இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நீ கிட்ஸ் சாப்பிட சொல்லுவியா அதை? சொல்லு, கிட்ஸ் சாப்பிட சொல்லு. கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன ஸ்நாக்ஸ் செய்யறோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே, பாய் சொல்லுங்க. பாய் பாய். guys, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம், மஷ்ரூம் பக்கோடா. ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியாக யம்மியாக இருக்க போகுது அண்ட் இஃப்தாருக்கான சூப்பர் ஸ்நாக் ரெசிபி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ, ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ். ஸோ மஷ்ரூம்ஸும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கட் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பொட்டேட்டோ ஆனியன் கூட இது எல்லாமே ஒன்றா போட்டுட்டு, மஷ்ரூம் மட்டும் எப்பவுமே கடைசியாக கட் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கு கலர் சீக்கிரமாக மாறிடும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. சித்து வந்து அவர் தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்ல எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மஷ்ரூம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். பாருங்க, அரிசி மாவு. தண்ணி போடலாமா இதில்? போடக்கூடாது. என்ன போடணும்? கொஞ்சமாக துருவி வெட்டிக்கலாம் வேணும்னா நீங்கள், இல்லாட்டி வேணான்னா ஆக்சுவலி இப்படி பண்ணலாம் நீங்கள். இல்லை, நம்ம இதில் கொஞ்சமாக இப்போது சூடான ஆயில் போட போகிறோம், தண்ணி போட போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ ஆயில் போடும்போது பாப்பா பிடிக்க வேணாம், எங்கிட்ட கொடுத்துருங்க. வேணாம், நான் பிடிக்கிறேன். சூடாக இருக்கும் ஆயில். நான் ஸ்பூனில் பண்ணுறேன். சரி, ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எப்படியோ சிதுக்கிட்ட எதுவும் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. பாருங்கள், நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனாலே எவ்வளோ சூப்பராக அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூடான ஆயிலில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து நம்ம பக்கோடா மிக்ஸில் நம்ம போட்டுக்க போகிறோம். இதை போட்டு பிசைஞ்சிங்கனாலே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் சூடான பிறகு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன டிப், எப்பயுமே பக்கோடாஸ் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ஒரு பேட்சில் அது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் தான் அது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ஸோ நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எடுத்து நம்ம வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுற மஷ்ரூம் பக்கோடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆனியன், அந்த பொட்டேட்டோலாம் போடுற தொட்டு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மஷ்ரூம்னால இதுக்கு இந்த ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் கிடச்சிச்சு. இந்த பக்கோடா ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. நம்ம இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டும் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லாட்டி நம்ம இந்த லாக்டவுன் டைமில் என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோன்னா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பக்கோடாஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ சூப்பர் கிறிஸ்பியாக இருக்க பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இஃப்தாருக்கான ஒரு சூப்பர் ஸ்நாக் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பொட்டேட்டோஸ்லாம் நீட்டாக இருக்க தொட்டு அது பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சித்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயே நான் கொடுத்துட்டே இருப்பேன். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.